எல்லாரும் நமசிவாய மந்திரத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சிந்தனைகள் சிவனை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. சாரிங்க, சிவராத்திரியே எல்லாம் ஒரே மாதிரியா கொடுக்குறோம். ட்ரெஸ் ஏன் கொடுக்குறோம்னா ஒரே மாதிரிக்கு எல்லாரும் யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு தெரியாது. எல்லோருமே சிவமயமா இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கும் தான் அவருக்கு இன்னும் அதிகமா இருக்குமா. எனக்காக எல்லா தாய்மார்களும் ஒரே மாதிரியா எடுத்து எனக்கு பாலாபிஷேகம் பண்றாங்கன்னா இந்த 125 பேர் வந்திருக்கீங்க. ஐயர் சொன்னதுக்காகவோ ஐயா சொன்னதுக்காகவோ சாமிக்காகவோ வந்தோம் நாங்களும் பாதி கட்டணும்னு எடுக்கக்கூடாது. இப்ப நாங்க பால் குடத்தை எடுத்து வைக்கிறோம். எல்லாரும் நமசிவாய மந்திரத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சிந்தனைகள் சிவனை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. நிறைய நான் சொல்றேன்னா எல்லோரும் வந்திருக்கீங்க. சிவன் அருளால தான் எல்லாரும் வந்திருக்கீங்க. சிவன் சொல்லி தான் எல்லாரும் வந்திருக்கோம். சிவன் அழைப்பு இல்லாத யாரும் வர முடியாது. ஆகவே எல்லோருக்கும் எல்லா நிலமும் கிடைக்கணும். இந்த பால் குடம் எடுக்கிறோம். இந்த பால் குடத்தை எல்லாரும் சிவநாமத்தை சொல்லி அந்த பால் பிரசாதத்தை எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விரதமா இருப்பீங்க. சிவனுடைய அருள் எல்லோருக்கும் எல்லா நிலமும் கிடைக்கணும் தான் என்னுடைய ஆசை. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் அலறவங்களை கூட சிரிக்க வைக்க வேண்டிய வேலை.